பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாலு பேர் இருந்தாங்களா? பேர் தெரியலையா? கை வச்சு தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியை சேர்ந்தவர் நாகராஜன். இவரது மகன் அருணாச்சலம் 26 வயது இளைஞர். அருணாச்சலம் தூத்துக்குடி 3வது மைல் பகுதியில் உள்ள ஒரு அரசு மதுபான கடை பாரில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி மதுபான கடை மூடிய பின்பு சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக தென்பாகம் காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 120 பாட்டில்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அருணாச்சலத்தை காவல்துறையினர் விசாரணைக்காக தென்பாகம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி மாலை அருணாச்சலம் உடலில் தலை மற்றும் கால் ஆகியவற்றில் பலத்த காயங்களுடன் தென்பாகம் காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவரது தாய் பரமேஸ்வரியிடம் அவரது மகனை அரசு மருத்துவமனையில் சேர்த்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த சூழலில் 23ஆம் தேதி காலை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அருணாச்சலம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள், காவல்துறையினர் அடித்ததால் தான் எனது மகன் அருணாச்சலத்திற்கு தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. காவலர்கள் 4 பேர் விசாரணைக்கு அழைத்து சென்று அவரது கதையை முடித்துள்ளனர். அந்த 4 காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் உடலை வாங்க மாட்டோம் என்று நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மருத்துவமனையில் இருந்து பெற்றோரின் அனுமதியின்றி உயிரிழந்த அருணாச்சலத்தின் உடலை பிரேத பரிசோதனை அறைக்கு கொண்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் மருத்துவமனைக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்து சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் அருணாச்சலத்தை தாக்கிய காவல்துறையின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு திமுக உறுதுணையாக இருக்கும் என கீதா ஜீவன் தெரிவித்தார். இதனிடையே உயிரிழந்த அருணாச்சலம் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோது தன்னிடம் காவலர்கள் நடந்து கொண்ட விதத்தையும் அராஜக அடாவடி குறித்தும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆட்சியில் நடந்த காவலர்கள் சம்பவத்திற்கு கொந்தளித்த முதலமைச்சர் விஜய் தற்போது அவரது ஆட்சியில் தொடர்ச்சியான காவல் நிலைய சம்பவங்கள் நடந்து வருவது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. மாற்றத்தை கொடுத்த மக்களை மனவேதனை அடைய செய்கிறது அரசின் செயல்கள். நாலு பேர் இருந்தாங்களா? பேர் தெரியலையா? சரி, ரைட்டு. சார் நான் படிச்சுட்டு சும்மா ஏமாதான் யாருமே இல்ல. நீங்க இல்ல ஜெயநல, நீங்க யாருமே எந்த பக்கம் இந்த நம்ம ஸ்டேஷன் வச்சா முருகன் கடை, முருகன் இந்த முக்கு கடை நம்ம கடை. நமக்கு வரும் காலையில் வரும் மதம் காலையில் மதம் வரும். இல்ல யார் அடிச்சாங்களா? தலைவர் போலீஸ்காரன் அடிச்சானா? ஆமா. எப்போ வச்சு அடிச்சான்? புரியல. சாப்பிடாம தலையில அடிச்சாங்களா? அடிச்சு வெட்டு வந்துட்டா உனக்கு? சரி, வீட்டுல இருந்து போலீஸ் பிடிச்ச வண்டி இருக்கணும். நான் டக்குனு மாட்டிருப்பேன். மாட்டி விட்டு கூப்பிட்டு வந்துருப்பாங்க. சரி, அவன் 2 வண்டி ரூபாய் ஏழு அடிச்சாங்க. இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. தலையில அப்படின்னு கை வச்சு காமிச்சாங்க. போலீஸ்காரங்க வெளியே போமா அப்படின்னாங்க. அப்படின்னா
போலீஸ் எங்க வச்சுனாலும் இனி எந்த கேஸ்லனாலும் இனி உள்ள தள்ளட்டும். எனக்கு என் பிள்ளை தான் மெர்சி. நேரம் வரைக்கும் ஒருத்தர் போன அட்டன் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ண மாட்டாரு. 24 வயசு பையன் விசாரணைக்காக போலீஸ்ல கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் அடிச்சதுல அவருக்கு தலையில காயம் ஏற்பட்டு உடனே காதுல ரத்தம் வர வர அடிச்சு கடைசியில அவர் ஒரு மாதிரி மயங்கி விழுந்ததும் ஃபிட்ஸ் வந்துருச்சு. உடனே அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி மூளையில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆஸ்பத்திரியில அட்மிஷன் போட்டுட்டு இன்னைக்கு 5 நாளா இருந்திருக்கிறாரு. இன்னைக்கு அதிகாலை இறந்திருக்கிறாரு. இறந்ததும் இவங்க அவ்வளவு வேற நீங்க தான் அடிச்சு கொண்டு போட்டீங்க என் பிள்ளையன்னு சொல்லிட்டு ஒரு புகார் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும். இது எங்களுக்கு பிள்ளைக்கு இறந்ததுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக தாய் தப்பம் பேசிட்டு இருக்கும் போதே அவங்க இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம்னு பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்றது அவங்களுடைய இது. எங்களுடைய அனுமதி இல்லாம போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்கன்றது குற்றச்சாட்டு. மட்டுமல்லாமல் என் பிள்ளையை இந்த மாதிரி விசாரணைக்கு கூட்டு போய் அடிச்சு கொண்ட அவங்க காவல்துறைக்கு மேல நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு நீதி கிடைக்கணுன்றது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. நிச்சயம் அவங்க வேலையை காலி பண்ணணும். அது நிச்சயமா இது தொடர்ச்சியா நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா இந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு ராஜவர்மன் ஒரு மாற்றுத்திறனாளி இப்படிதான் விசாரணைக்கு கூட்டு போய் நாகர்கோயில்ல அவர் அடிச்சு அவர் இறந்து போனாரு. சபரிவர்மன் அதே போல இன்னைக்கு வந்து அருணாச்சலன்ற அந்த தம்பி மேலே அதே போல அந்த அருணாச்சலன்ற தம்பி இன்னைக்கு வந்து அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதை நம்ம வந்து திமுகவும் அதை வந்து ஆதரிக்கிறது. நிச்சயமா இதுல அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. தாய் தப்ப அனுமதி இல்லாம எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கும். கண்டிப்பா போராட்டம். இல்ல அதெல்லாம் பயப்பட வேண்டியது. என்ன பொய் வழக்கு போட்டா எதுக்கு பயப்படணும்? கூட இருக்கு. அருணாச்சலங்கிற எங்க அண்ணன் கூட பிறந்த எங்க அண்ணன் அவர் சகோதரர். அதனால இது வன்மையா கண்டிக்கிறோம். இது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. தாய் தப்ப அனுமதி இல்லாம பண்ணக்கூடாது. நிச்சயமா இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறையினுடைய இந்த மாதிரி ஒரு அராஜக போக்க திமுக வன்மையா கண்டிக்கிறது. அக்கா 12 மணி நேரம் வீடியோ வந்தா தான் அந்த இடத்த காதுல ரத்தம் இருக்கு, வாயில ரத்தம் எப்ப வாய் வெளியே வந்துருமா? தகவல் கொடுத்தாங்கம்மா. நான் வந்து பார்க்கும்போது தண்ணி கொடுங்க. வர வேண்டியதானே இன்னைக்கு உடல் நிலைக்கு இல்லை. கரெக்டான தீர்வு ஏன்னா சார் நீங்க நம்பிக்கை கொடுத்து போனீங்க. நம்பிக்கை வீட்டாளத்துல முன்னால விடுங்கம்மா. விசாரணை கேட்போம். இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உள்ள வைப்போம்.
அவர் எங்க போனாரு? போயிட்டாரா? நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.